ಇಬ್ಬಂದಿಯಲ್ಲಿಯೇ ದರುಶನ ಕಾಣೋ தலித்துகள், ஏழைகள், பிராமணர்கள் மற்றும் ஏஐ படக்கட்டுரை. வணக்கம், என் பெயர் சந்திரசேகர் விட்டசந்திரா. என் பெயரின் இறுதியில் முன்னோர்களின் கிராமத்துப் பெயரைத் தவிர சர்மா, ராவ், தீக்ஷித், சதுர்வேதி அல்லது வேறு எந்த பட்ட பெயர்களும் ஒட்டிக்கொண்டிருக்கவில்லை. திருப்பதி திம்மப்பனை, வேங்கடாசலபதியை குலதெய்வமாக கும்பிடும் ஒரு பிராமண குடும்பத்தில் நான் பிறந்தேன். என் தந்தையாரான குண்டண்ணா சிருங்கேரியில் ஓரளவுக்கு கல்வி பயின்றதாக குடும்ப பெரியவர்கள் அடிக்கடி நினைவு கூர்வதுண்டு. கோடைக்காலங்களில் சிருங்கேரி மடத்தின் அருகே ஓடும் ஆற்றுக்கு என் தந்தை நீந்தச் செல்வாராம். சிருங்கேரி மடத்தின் குரு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் நீராட வந்தபோது கோயிலுக்கு அருகிலிருந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை கவனித்து சிறந்த நீச்சல் வீரரான என் தந்தை அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்தார் என்ற கதையை குடும்ப பெரியவர்கள் சொல்லக் கேட்டிருக்கிறேன். சந்திரசேகர பாரதி சுவாமிகள் முக்தியடைந்த பிறகு நான் பிறந்ததால் அவர்களின் நினைவாக எனக்கு சந்திரசேகர் என்று பெயரிட்டார்கள் என்ற விஷயமும் பின்னர் எனக்கு தெரிந்தது. என் தந்தையைப் பற்றி இங்கே நான் சொல்லியிருக்கும் விஷயங்கள் பெரியவர்களின் பேச்சை அடிப்படையாக கொண்டவை என்பதால் இதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் என்பதை என்னால் உறுதிப்படுத்த முடியாது. அடையாளத்தின் நூலும் துறவரமும். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தது என் கையில் இல்லை, ஏனெனில் பிறப்பு என்பது நம்முடைய தேர்வு அல்ல. எந்த ஒரு தேர்வும் இன்றி பிராமண குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் கூட நான் ஒருபோதும் பூநூலை யக்ஞோபவீதம் என் தோளில் அணிந்திருந்ததில்லை. திருவிழாக்கள் அல்லது குடும்ப சுபகாரியங்களின் போது பெரியவர்களின் வற்புறுத்தலால் சில நேரங்களில் அணிந்திருக்கிறேன். ஆனால் 2 நாட்களுக்கு மேல் அது என் தோளில் நீடித்திருந்தது என்பது அரிதான ஒன்று. எனக்கோ அல்லது என் குடும்பத்தினருக்கோ பூநூல் அணிவதற்கு தேவையான தார்மீக தகுதியோ அல்லது ஆன்மீக பாரம்பரிய தகுதியோ இல்லை என்று நான் நம்புகிறேன். இந்த முடிவுக்கு 2 காரணங்கள் உள்ளன. முதல் காரணத்தை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இரண்டாவது காரணம், எனக்கு சிறுவயதிலிருந்தே சந்நியாச துறவற வாழ்க்கையின் மீது ஈர்ப்பு இருந்தது. சந்நியாசம் வாங்குபவர்கள் தங்களுக்கு தாங்களே பூநூலை கழற்றி எறிந்துவிட்டு தங்களின் ஈமச்சடங்குகளை சிராத்தம் தங்களுக்கு தாங்களே செய்து கொள்ளும் வழக்கம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கோ அல்லது என் முன்னோர்களுக்கோ இளைய தலைமுறையினருக்கோ பூநூல் அணிவதற்கான தகுதி இல்லை. திருவிழா நாட்களின் சமையல் உணவை ரசிப்பதோடு மட்டுமே என் செயல்பாடுகளைச் சுருக்கிக் கொள்ள முயன்றிருக்கிறேன். உணர்வுபூர்வமாகவே அதை கழற்றி எறிந்துவிட்டேன். இவை எல்லாம் ஒருபுறமிருக்க என் மனதிற்குத் தோன்றிய 1-2 வார்த்தைகளை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலிலிருந்தே எனக்கு சந்நியாசத்தில் ஆர்வம். சந்நியாசியாகிவிட வேண்டும் என்ற ஆசையும் உந்துதலும் என்னை எப்போதும் துரத்திக் கொண்டே இருக்கிறது. கர்நாடக உயர் நீதிமன்ற வழக்குகளில் ஆஜராகி என் கோரிக்கைகளையும் வாதங்களையும் சமர்ப்பிக்கச் செல்லும்போது துவைத்து இஸ்திரி செய்த பேண்ட் ஷர்ட் அணிவதைத் தவிர மற்ற நேரங்களில் காவி வேட்டி கட்டுவதையே வழக்கமாக கொண்டுள்ளேன். இதனால் நான் முழு சந்நியாசி இல்லையென்றாலும் என்னை நானே ஒரு அரை சந்நியாசி என்று வகைப்படுத்திக் கொண்டுள்ளேன். இப்படிச் சொல்வதால் மற்றவர்கள் என் ஆசீர்வாதத்தை நாடி என் காலில் விழ வேண்டும் என்பதல்ல. மாறாக பெரியவர்களோ சிறியவர்களோ அவர்கள் அனைவருக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அல்லது மனதிலாவது செய்து கொண்டிருக்கிறேன். சமூக சூழ்நிலைகளும் கோட்பாடுகளின் மோதலும். இதனுடன் சமூகச் சூழலில் இருக்கும் உயர்வும் தாழ்வும் என்ற வேறுபாடுகளைக் கண்டு நான் வருந்தியிருக்கிறேன். அந்த நிந்தனையான வசவுச் சொற்களின் சூழல்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன். அதோடு 6ஆம் வகுப்பிலேயே படிப்பை நிறுத்திவிட்டதால் வீட்டில் ஒவ்வொரு நாளும் திட்டுக்கள் அதிகமாகிக் கொண்டே சென்றன. என் மீது ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய காந்தி கார்ல் மார்க்ஸ் போல அனைவருக்குள்ளும் ஒருவனாக எல்லர அவுகாகலு மாறுவதற்கேற்ப என் செயல்பாடுகளை நான் விரிவுபடுத்திக் கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் எனக்குள் உண்டு. சமூக சூழ்நிலைகளை முன்னிறுத்தி வரலாற்றையும் கலந்து சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் பிராமண சாதி மட்டும்தான் காரணம் என்ற வாதத்தை என் நெருங்கிய நண்பர்கள் தீவிரமாக முன்வைத்து மகிழ்வதை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வாதங்களில் அடங்கியிருக்கும் நிந்தனைகள் எனக்கு பலமுறை வலியை மட்டுமே தந்துள்ளன. நித்யாக்னிஹோத்ரம் திரிகால சந்தியாவந்தனம் செய்யாவிட்டால் நீ என்ன மனிதன் என்று உரத்த குரலில் விதிகளை கட்டாயப்படுத்தும் பாரம்பரிய பிராமணப் பெரியவர்களுக்கும் மற்றும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் முதிய இளைய பிராமணர்கள் அனைவருக்கும் என் திக்காரம் எதிர்ப்பு உரித்தாகுக. இதையெல்லாம் கேட்டுவிட்டு என்னை ஒரு சுயநல வலதுசாரி என்ற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். அதே நேரத்தில் நான் நாளின் 24 மணி நேரமும் இடதுசாரிச் செயல்பாடுகளில் மூழ்கியிருக்கும் நபர் அல்ல. நான் பூநூலை இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பவனும் அல்ல. இங்கிட்டு இடதுசாரியாகவும் ஆகாமல் அங்கிட்டு பூநூலுக்கு அடிமையான பிராமணனாகவும் ஆகாமல் இரண்டிற்கும் நடுவில் தவிக்கும் தவிப்பில் தசைகளை கரைத்து வாழும் இந்த நரக சாபம் என் போன்றவர்களுக்கு நரகத்தை மட்டுமே காட்டுமே தவிர மோட்சத்தை கொடுக்காது.
அடுத்த ஒரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் இந்த இக்கட்டான வாழ்க்கையை மட்டும் எனக்கு கொடுக்காதே என்று நான் நம்பாத அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாகச் சொல்ல முடியும். இடதுசாரி சிந்தனை என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பொழுதும் அந்த சிந்தனைகளின் தாக்கம் என்னிடம் எஞ்சியிருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மதம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு நான் உலக மனிதனாக விஸ்வமானவன் மாறாவிட்டாலும் மனிதனாக வாழ்வதற்காவது முயற்சி செய்திருக்கிறேன். ராஷ்டிரிய சுயம்சேவக் சங்கம் ஆர்எஸ்எஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் போராட்டங்களை என்னால் ஒரே நேரத்தில் மதிக்க முடிகிறது. இது தற்போது என் மனதிலிருக்கும் இருதலை கொள்ளி எறும்பு போன்ற நிலை. என்னைப் போல பல கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தலித் இயக்கங்களும் ஏஐ தாக்கமும். இங்கிருந்து இந்த விளக்க பட கட்டுரையின் இரண்டாவது முக்கிய பகுதியான என் எண்ணங்களையும் எதிர்வினைகளையும் பதிவு செய்கிறேன். பொருள் தலித் மற்றும் இடதுசாரி இயக்கங்களின் மீது ஏஐ செயற்கை நுண்ணறிவு தாக்கம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அடிக்கடி எழுந்து வருகிறது. இதை பற்றி ஓரிருவருடன் விரிவாக இல்லாவிட்டாலும் சுருக்கமாக பேச முயன்றிருக்கிறேன். யார் என்று கேட்டால் சட்டென்று நினைவுக்கு வருபவர்கள் பிரஜாவாணி நாளிதழில் என் சக ஊழியராக இருந்த இந்துதாரா ஹொன்னாபுரா. தற்போதைய பிரகத் பெங்களூரு ஆணையத்தின் சட்டப்பிரிவில் சட்ட அதிகாரியாக இருக்கும் சைத்ரா ஹொன்னாபுரா. மற்றும் நியாஸ் ஃபாரூக்கியின் சிறந்த படைப்பான An Ordinary Man's Guide to Radicalism என்ற நூலை மொழிபெயர்த்த என் சக ஊழியருமான டி. உமாபதி. ஏம்பா உமாபதி, உன்னுடைய மொழிபெயர்ப்பு நூலை யார் சரிபார்த்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அதில் வண்டியாக அச்சுப்பிழைகள் உள்ளன. ஒருவேளை இரண்டாவது பதிப்பு வந்தால் அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளும்படி உன் பதிப்பாளரிடம் சொல்லிவிடு. இதுவே என் வேண்டுகோள். இந்த மொழிபெயர்ப்பு அச்சுப்பிழையை பற்றி நான் சொல்வதை கேட்கும்போது நான் பிராமண பின்னணியை கொண்டவன் என்பது உங்களுக்கு புரியக்கூடும். நான் kannadasaahitya.com இணையதளத்தை முன்னின்று நடத்தியபோது பல எழுத்தாளர்களின் படைப்புகளை பயன்படுத்துவதற்கான அனுமதி பெற அவர்களை நேரில் சந்திப்பதுண்டு. நம்முடைய தலித் கவிஞர் டாக்டர் சித்தலிங்கையா அவர்களின் அனுமதி பெறுவதற்காக அவர் வீட்டுக்கும் சென்றிருந்தேன். அந்த சமயத்தில் எங்களுக்கிடையே நடந்த உரையாடலின் சுருக்கம். பள்ளிகளில் ஆங்கில கல்வி வழங்கப்படாததால் தலித்துகள் பின்தங்கிவிட்டனர் என்ற வாதத்தின் தீவிரத்தை அவர் மிகவும் உருக்கமாகவும் ஆவேசத்தோடும் வெளிப்படுத்தினார். அதற்கு நான் பின்வருமாறு பதிலளித்தேன். ஆங்கிலத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு கம்ப்யூட்டரை விட்டுவிடுங்கள். என்னதான் இருந்தாலும் நான் அடிப்படையில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா. என் வாதத்தை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக இக்கட்டுரையின் மையப்பொருளுக்கு ஏற்ப ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து கொள்வோம். ஒரு பெரிய ஐடி அலுவலகம். அதன் காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே சாலையோரத்தில் ஒரு தள்ளுவண்டியில் வறுத்து கொண்டிருக்கிற வேகவைத்த நிலக்கடலை விற்கும் ஒரு வியாபாரி. 4 பைசா ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்ற நோக்கில் ஐடி அலுவலகத்தின் அருகிலுள்ள சாலையோரத்தில் கடலை விற்று எப்படியோ தன் செலவுகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறான். இதே கடலையை கிருஷ்ணராஜேந்திரா கேஆர் மார்க்கெட்டுக்குச் சென்று வாங்கினால் இன்னும் சற்று குறைந்த விலைக்கு வாங்கலாம் என்பது உண்மைதான். ஐடி அலுவலக ஊழியர்கள் தங்கள் அலுவலக வளாகத்தில் கிடைக்கும் உணவுகள் பீட்சா பர்கர் போன்ற தின்பண்டங்களைச் சாப்பிட்டு சலிப்பு ஏற்படும் போது அலுவலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து காம்பவுண்ட் சுவருக்கு அப்பால் உள்ள அந்த தள்ளுவண்டிக்காரனின் நிலக்கடலையையோ அல்லது நடைபாதையை ஆக்கிரமித்துள்ள சிறிய கடையின் பாட்டிலில் இருக்கும் நிலக்கடலை மிட்டாய் சிக்கி வாங்கி அங்கேயே சாப்பிடுகிறார்கள். ஒரு சிகரெட்டை பற்றவைத்து அலுவலகத்தை பற்றிய வதந்திகளை சக ஊழியருடன் பேசும் சுகத்தை அனுபவித்துக்கொண்டு பல்லாயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கும் அந்த ஊழியருக்கு கடலை வியாபாரி கொஞ்சம் கூடுதல் லாபத்திற்கு விற்பனை செய்வது எனக்கு பெரிய குற்றமாக தெரியவில்லை. அதை வாங்கும் ஐடி ஊழியருக்கு அந்த 2 காசு கூடுதல் செலவு பெரிய விஷயமல்ல. அது அவனுக்கு பெரிய நஷ்டமும் இல்லை. நான் அவனை கண்டிப்பாக ராபின் ஹுட் என்று கருதமாட்டேன். ஆனால் அப்படி தாராளமாகச் செலவு செய்யும் குணம் ஒருவித ஆடம்பர கொண்டாட்டத்தின் காரணமாகவே சந்தை விலையை விபரீதமாக உயர்த்துகிறது. இதனால் ஒரு தலித்தோ அல்லது ஏழையோ அந்த விலையை தாங்கும் சக்தியை இழந்து வருகிறார்கள் என்பது நம் கண்முன்னே இருக்கும் உண்மை. கடலை வியாபாரி தலித் ஏழை அல்லது என் போன்றவர்கள் சந்தை விலையைச் சமாளிக்கும் சக்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் சூழ்நிலையை நாம் ஏற்கனவே கண்டுவிட்டோம். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த எனக்கே அந்த சந்தை விலையை தாங்கும் சக்தி கண்டிப்பாக இல்லை. அப்படியென்றால் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களோ கடலை வியாபாரியோ ஏழையோ அல்லது என் போன்றவர்களோ இப்போது நாம் எந்த அமைப்பில் சேர வேண்டும்? வரவிருக்கும் பேரழிவு ஏஐ வருகையால் வேலை இழக்கும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வரும் நாட்களில் இந்த கடலை வியாபாரியுடன் கைகோர்க்கும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்பது தெளிவாகத் தொடங்குகிறது. கர்நாடகாவின் சித்தராமையா அரசாங்கமாக இருக்கட்டும், தற்போதைய முதல்வர் டி. கே.
சிவக்குமார் தலைமையிலான அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும். அவர்கள் வாங்கியுள்ள பல ஆயிரம் கோடி கடன் சுமை விழிப்புணர்வுள்ள மக்களின் அறிவுக்கு எட்டாத ஒன்றல்ல. ஊழல் நிறைந்த பாஜக அல்லது காங்கிரஸ் அரசியலுக்கு மத்தியில் மற்றொரு அரக்க சக்தியாக ஏஐ ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆக்கிரமிக்க காத்து கொண்டிருக்கும் வேளையில் ஏழைகள் சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் போராட்ட வடிவம் என்னவாகப் போகிறது என்ற கேள்வி எனக்குள் எழுகிறது. அந்த இயக்கங்கள் நலிவடைந்து விடுமோ என்ற அச்சமும் துக்கமும் இன்று எனக்குள் இருக்கிறது. நான் ஏற்கனவே என் இக்கட்டான சூழ்நிலையைப் பற்றி குறிப்பிட்டது போல. ஏழைகள் சிறுபான்மையினர் தலித் இயக்கங்களின் முன்னணியில் இருப்பவர்கள் ஐடி மற்றும் ஏஐ கலாச்சாரத்தின் நன்மைகள் மற்றும் ஆபத்துகள் குறித்து கடுமையான சட்டங்களையும் விதிமுறைகளையும் உருவாக்குமாறு அரசாங்கத்தை வற்புறுத்த வேண்டியுள்ளது. கோவிட்-19 பேரிடர் காலத்தில் நாம் சார்க்கடைகளில் ஒட்டுமொத்தமாக சடலங்கள் எரியூட்டப்பட்டதை கண்டோம். ஐடி மற்றும் ஏஇ என்ற இந்த இரண்டு வைரஸ்களும் இன்னும் தீவிரமாக பரவி. சமூகத்தில் ஒட்டுமொத்த பொருளாதார சமூக பாடைச்சிதைகளை விரைவில் கூட்டப்போகும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இந்த ஒட்டுமொத்த அழிவுக்குப் பிறகும் ஏஐ நிறுவனங்களுக்காக பல்லாயிரம் கோடி முதலீடுகளை கொட்டத் தயாராக இருக்கும் நிறுவனங்களைப் பற்றிய செய்திகள் வந்தவண்ணம் உள்ளன. எதற்காக நாம் வருத்தப்பட வேண்டும் எதைக் கண்டு மகிழ வேண்டும் என்ற விஷயத்தில் நாம் இன்னும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலை எனக்குள் ஏமாற்றம் நிறைந்த கவலையையும் சோகத்தையும் அதிகமாக்குகிறது. முடிவுரை: இதையெல்லாம் கேட்ட பிறகு ஒரு சிறிய வேண்டுகோள். என்னை குற்ற உணர்வு உள்ள பிராமணன் என்று வகைப்படுத்தாதீர்கள். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழ்வதே என் முயற்சி. இந்த விஷயத்தில் நான் ஜெயித்துவிட்டேன் என்ற அகந்தை எனக்கு இல்லை. என் இந்த எண்ணங்களின் பாரத்தை தாங்கிக் கொண்டு கேட்ட அனைவருக்கும் என் நன்றிகள். ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது. அங்கிட்டு பிராமணர்களும் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். இங்கிட்டு பிராமணர் அல்லாதோரும் என்னை வரவேற்க மாட்டார்கள், அவர்களும் என்னை விலக்கி வைப்பார்கள். ஆர்எஸ்எஸ் என்னை நம்பாது, கம்யூனிஸ்ட் கட்சியும் என்னை வெளியே தள்ளிவிடும். நான் யாருக்கு நடுவில் என் வாழ்க்கையை கட்டியெழுப்பேனோ அவர்களே என்னை ஒதுக்கி வைத்தபோதும், நானே அவர்களை புறக்கணித்து அவர்களிடமிருந்து விடுபட முடிவு செய்தபோதும், நான் வானப்பிரஸ்தத்திற்கு அப்பாலுள்ள சந்நியாசத்தை அடைந்துவிட்டேன் என்பது உண்மைதானே. அடுத்த தலைப்பு: நான் ஏன் பூண்டு சேர்த்த பலகாரங்களை சாப்பிடுவதில்லை மற்றும் ஏன் சைவ உணவு உண்பவராகவே இருக்கிறேன் என்பது பற்றிய என் எண்ணங்களை வரும் நாட்களில் பகிர்ந்து கொள்கிறேன். மரியாதையுடன், சேகர் பூர்ணா. ஜூன் 13, 2026.